நீ நான் காதல் சீரியலில் இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அபியும் அணுவும் ஊருக்கு எப்படியோ பிளான் பண்ணி முரளி அனுப்பி வச்சிட்டாப்புல. அப்படியே சூட்டோட சூடாக மீண்டும் அணுவும் நம்ம ஆகாஷும் ஒன்று சேர்றதுக்குள்ளே அணுவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த பக்கமே வரமாட்டாங்க, இந்த பிரச்சனையே வராது அப்படிங்கிறதுனால முரளியே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அணுவுக்கு பேசி முடிக்கிறாப்புல. இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் அணுவுக்கு, ஸோ வர சொல்லட்டுமா அப்படின்னு கேட்ட உடனே இங்கே எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்கிற அணுவோட அத்தை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அணுவை வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாதிரி ரெடி பண்ணி பொண்ணு பார்க்குற ஏற்பாடெலாம் நடக்குது. ஸோ இதை அபி சும்மா இல்லாமல் ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோவுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு, பார்த்தீங்களா எங்கள் அக்கா கல்யாணத்துக்கே தயாராகிட்டாங்க, எங்கள் அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு, கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற நம்ம ஆகாஷ் வந்து மனசு நொந்து போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணுறதுக்காக பாய்சன் சாப்பிட்றாப்புல. இந்த விஷயம் அணுவுக்கு தெரிஞ்சிடுது. அணுவுக்கு தெரிஞ்சு உடனே ஃபோன் பண்ணுறாங்க நம்ம ஆகாஷ்க்கு. ஆகாஷ் ஆனால் ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அணு என்ன செய்வாங்க, குடு குடுன்னு ஆகாஷை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப தான் பார்ப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அபிக்கே இந்த விஷயம் தெரிய வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு.